முன்னோக்கிச் செல்வதன் ரகசியம் ஆரம்பமாகிறது. நீங்கள் உண்மையை சொன்னால் நீங்கள் எதையும் நினைவில் வைத்திருக்க வேண்டியதில்லை. வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களுக்கு 2 விஷயங்கள் தேவை: அறியாமை மற்றும் நம்பிக்கை. தைரியம் என்பது பயத்திற்கு எதிர்ப்பு, பயத்தின் தேர்ச்சி, பயம் இல்லாதது அல்ல. எனது பள்ளிப் படிப்பை எனது கல்வியில் குறுக்கிட நான் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. இது சண்டையில் உள்ள நாயின் அளவு அல்ல, இது நாயின் சண்டையின் அளவு. அரை உண்மை பொய்களில் மிகவும் கோலத்தனமானது. உங்கள் கற்பனை கவனம் இல்லாமல் இருக்கும்போது உங்கள் கண்களை சார்ந்திருக்க முடியாது. பணப்பற்றாக்குறையே எல்லா தீமைக்கும் அடிப்படை. வயது என்பது விஷயத்தை விட மனதின் பிரச்சனை. நீங்கள் கவலைப்படவில்லை என்றால் அது முக்கியமில்லை. நாளை மறுநாள் செய்யக்கூடியதை நாளை வரை தள்ளி வைக்காதீர்கள். உண்மை காலணிகளை அணிந்து கொண்டே ஒரு பொய் உலகம் முழுவதும் பாதி பயணம் செய்யலாம். படிக்காத மனிதனை விட படிக்காத மனிதனுக்கு எந்த நன்மையும் இல்லை. தாமதமான முழுமையை விட தொடர்ச்சியான முன்னேற்றம் சிறந்தது. அனுமானிப்பதை விட கண்டுபிடிப்பதே புத்திசாலித்தனம். உங்களை உற்சாகப்படுத்துவதற்கான சிறப்பு வழி வேறொருவரை உற்சாகப்படுத்த முயற்சிப்பதாகும். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையின் மிக அழகாக மாற வாய்ப்பளிக்கவும். நீங்கள் அதிகம் பயப்படுவதை செய்யுங்கள். பயத்தின் மரணம் நிச்சயம். காத்திருக்கவே வேண்டாம், நேரம் சரியாக இருக்காது. சரியானதை செய்யுங்கள். இது சிலரை மகிழ்விக்கும், மற்றவர்களை வியக்க வைக்கும். பிரச்சனை ஒரு நண்பருக்காக இருப்பதில் இல்லை, ஆனால் இறக்க தகுந்த நண்பரை கண்டுபிடிப்பதில் உள்ளது. நாம் அனைவரும் சாக்கடையில் இருக்கிறோம், ஆனால் நம்மில் சிலர் நட்சத்திரங்களை பார்க்கிறோம். ஞானம் என்பது வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பேச விரும்பும்போது கேட்கும் வெகுமதியாகும். ஆயிரக்கணக்கான மேதைகள் தாங்களாகவோ அல்லது பிறரால் கண்டுபிடிக்கப்படாமலோ வாழ்ந்து மடிகின்றனர். மகிழ்ச்சியின் முழு மதிப்பை பெறுவதற்கு அதை பிரிப்பதற்கு ஒருவர் உங்களிடம் இருக்க வேண்டும். நேர்மை இழந்த கலைகளில் சிறந்தது. நீங்கள் செய்தித்தாளை படிக்கவில்லை என்றால் நீங்கள் அறியாதவர். நீங்கள் செய்தித்தாளை படித்தால் தவறான தகவல். மனிதர்கள் ஒருவருக்கொருவர் கொடூரமாக நடந்து கொள்ளலாம். எல்லா நகைச்சுவையும் ஆதாரம் சிரிப்பு அல்ல, சோகம். மனிதன் மட்டுமே முகம் சிவக்க விலங்கு அல்லது வேண்டும். புகைப்பிடிப்பதை கைவிடுவது உலகிலேயே எளிதான விஷயம். நான் அதை ஆயிரக்கணக்கான முறை செய்ததால் எனக்கு தெரியும். நிராயுதபாணியுடன் ஒருபோதும் புத்திசாலித்தனமான சண்டை வேண்டாம். தகுதியற்றவர்களிடம் உண்மையை சொல்லாதீர்கள். பழமைவாதம் என்பது இறந்த தீவிரவாதிகளின் குருட்டு மற்றும் பயம் நிறைந்த வழிபாடு ஆகும். இறக்க வரும்போது பணி செய்பவர் கூட வருந்துவார் என்று வாழ முயற்சிப்போம். எவ்வளவு விஷயங்கள் தடைபடுகிறதோ அவ்வளவு பிரபலமாகிறது. நல்ல நண்பர்கள், நல்ல புத்தகங்கள் மற்றும் தூக்கம் நிறைந்த மனசாட்சி, இதுவே சிறந்த வாழ்க்கை. ஒருவர் நன்கு உண்ணும்போது தீவிர கொள்கைகளுக்கு உண்மையான சக்தி இல்லை. செயல் வார்த்தைகளை விட சத்தமாக பேசுகிறது, ஆனால் அடிக்கடி பேசுவதில்லை. புத்தகங்கள் வேறு எங்காவது இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கானது.